வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு. இது அம்மாவின் கைவண்ணத்தில். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாடியே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் கத்திரிக்காய்களை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காய்களை அதில் போட்டுக்கலாம். 4 கீறி வச்சுக்கலாம். மெதுவாக திருப்பி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். அதோட இதழ்கள் பிரியாத மாதிரி மெதுவாக பார்த்து பக்குவமாக திருப்புங்க. ஓரளவுக்கு நல்ல ரொம்ப கோல்டனாக வர வேணாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. மீதம் இருக்கிற கத்திரிக்காய்களும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் பொரித்த அதே எண்ணெயை ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க. பாதி கட் பண்ணினதும் ஒரு 10-4-5 வந்து பார்த்தோன்னா முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு பற்களையும் இது கூட ஒரு 10 பல் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிகளை சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் தக்காளி 4. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா மசிய வேகணும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். இது மசியதுக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். ஸோ இந்த அளவுக்கு பாருங்களேன், பூண்டு, நம்மளோட வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்குல்ல. நம்ம தக்காளியே மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ எந்த தண்ணியுமே நம்ம இது வரைக்குமே ஊற்றலை. இந்த சமயத்தில் நம்மளுடைய சாம்பார் தூளை சேர்த்துக்கிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூள் வந்து குழம்பு நல்லா கெட்டியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சாம்பார் தூளோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. மிளகா அதிகமாக அதில் காரம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கலாம். ஸோ புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த புளிக்கரைசலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கரைச்சி மறுபடியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கோம். அதோடையும் இதையும் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு நல்லா வெந்திருக்கும். இது குழம்பு கூட ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். அந்த மாதிரி நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லா நுர வரப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இந்த மாதிரி பபுள்ஸ் வரப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை பொறுமையாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயில் நம்மளோட காரம், புளிப்பு இது எல்லாம் நல்லா ஜூஸியாக அதுக்குள்ளே இறங்கிடும். பார்க்கறதுக்கே எம்மையாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்த உடனேயும் ஓரளவுக்கு கொதி வரட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இன்னமே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கூட்டுக்கு இந்த தேங்காய் துருவல் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட
அதாவது சில பேர் இந்த தட்டைப்பயிறு காராமணின்னு கூட சொல்கிறாங்க. இல்லை அந்த ஐஸ் பார்த்தோன்னா பிளாக் கலரில் இருக்கிற நம்மளோட நாட்டு தட்டைப்பயிரும் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்தோன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கூட்டை மறக்காமல், கல்யாண வீட்டில் தான் சாப்பிட்ருப்போம் இல்லையா, நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.